பகல் 12:30 மணி அளவில் நான் செக்ரட்டேரியட்டில் ப்ரெஸ் ரூமில் இருக்கேன். அப்போ எனக்கு செய்தி வந்தது, இந்த மாதிரி வந்து திருமதி சந்திரலேகா அவர்கள் மீது ஆசிட் அட்டாக் நடந்திருக்குன்னு. நானும் இன்னும் 4 செய்தியாளர்களும் வந்து எங்கே அந்த மாட்டிக்கிட்டான் ஒருத்தனாங்க, அவனை எங்கே வச்சுருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேடி தேடி அலைஞ்சு ஒரு 3:30-4 மணி வாக்கில் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னா அப்புறம் அதிக பணம் கொடுக்குறான்றதுனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். இந்த துணியில் அவன் பேசியிருக்கான், அந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தான்னு தகவல் வந்தது. இந்த ஆசிட் அட்டாக் பின்னாடி வந்து ஒரு பிளான் இருக்குது. அதுக்கு அடுத்து வரேன். அப்போ வந்து அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, இந்த ஆசிட் அட்டாக்ல தமிழகத்தை சார்ந்த தொழிலதிபர் யாரையாவது நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? அவங்க ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க அந்த கேள்விக்கு பார்த்துட்டு. அப்புறம் வந்து கடலூரில் அந்த சத்துணவு திட்ட மாநாடு ப்ளஸ் அதிமுகவோட பெண்கள் அமைப்பு மாநாடுன்னு அரசு ஒரு பக்கம், கட்சி ஒரு பக்கம் நடந்துச்சு. அப்போ வந்து கலெக்டராக இருந்தவங்க சந்திரலேகா, எம்ஜிஆருக்கு ரொம்ப க்ளோஸ். அவருக்கு கலெக்டர் சந்திரலேகாவுக்கு எம்ஜிஆர் உத்தரவு போடுறாரு, ஜெயலலிதா அங்கே வராங்க, சத்துணவு திட்ட மாநாடு ப்ளஸ் கட்சி இதுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யணும்னு. அவங்க நான் கண்டிப்பாக செய்யணுன்றாங்க. அப்போ தான் வந்து அவங்கள வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து சந்திரலேகாவோட அறிமுகம் கிடைக்கிது எம்ஜிஆர் சொல்லி. அவங்க சொல்கிறாங்க, நம்ம நடராஜன் மனைவி சசிகலா இருக்காங்க, அவங்க சென்னையில் வந்து வீடியோ கேசட் வாடகை கொடுக்குற கடையை நடத்திட்டு இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகளையும் வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க, நீங்கள் அவங்களே பயன்படுத்திக்கலாமேன்னு. அப்போ தான் வந்து சந்திரலேகா வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நடராஜனுடைய மனைவி சசிகலா ஜெயலலிதாவுக்கு அறிமுகமாகறாங்க. அந்த சம்பவம் நடந்து அவங்களோட முதலமைச்சராக இருக்காங்க ஒரு பெண். அவங்க ஆட்சியில் வந்து சுதந்திர இந்திய வரலாறுல இல்லாத அளவுக்கு ஒரு பெண் ஐஏஎஸ் மேலே ஆசிரியர் ஊற்றுனாங்கன்னா அதை கண்டனம் தெரிவித்து கூட ஒரு அறிக்கை கூட ஜெயலலிதா வெளியில. அதாவது வந்து அந்த கொடுங்கோல் ஆட்சியின் அலங்கோலங்களில் மன்னிக்க முடியாத ஒரு அலங்கோலம் சந்திரலேகா மீது ஆசிட் வீசப்பட்ட அந்த வழக்கு. ஒருபோதும் வரலாறு ஜெயலலிதாவை மன்னிக்காது. இன்னைக்கு நம்ம அரசியல் சூழல் நிகழ்ச்சியில் 1992 ஐஏஎஸ் சந்திரலேகா அவங்களுடைய மூஞ்சியில் வந்து ஆசிட் அட்டாக் பண்ணாங்க சார். அதை பற்றி எங்களுடைய நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கொடூரமான சம்பவம் மே 19, 1992 ஆண்டு சென்னையில் நடைபெற்றது. ஐஏஎஸ் அதிகாரி, பெண் ஐஏஎஸ் அதிகாரி திருமதி VS சந்திரலேகா அவர்கள், அவர் தமிழ்நாட்டின் முதல் பெண் கலெக்டராக வந்தவர் 1982 அன்றைய தென்னார்காடு கடலூர் மாவட்டத்தில். அவர் வந்து மாநில அரசுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆவண காப்பகம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்ச்சிவ்ஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் எக்மோரில் இருக்குது நம்ம மியூசியம் பக்கத்தில். அதில் வந்து மூத்த அதிகாரியாக இருந்தார். மே 19, 1992 ஆண்டு தன்னுடைய அலுவலகத்திற்கு, வீட்டிலேருந்து அலுவலகத்திற்கு அவர் வந்து கொண்டிருந்தார். கரெக்டாக எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் எதிர கெனட் லைனுக்கு எதிர்க்க அவருடைய கார், அம்பாசிடர் கார், அப்போல்லாம் அம்பாசிடர் கார் தான் அதிகாரிகளுக்கு, திரும்பும் பொழுது 3 இளைஞர்கள் அவரிடம் நெருங்கி வந்தார்கள். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஏதோ துண்டு சீட்டு கொடுக்கறதுக்கு ஏதோ வராங்கன்னு காரோட அந்த கண்ணாடியை இறக்குனாங்க. அப்போ வந்து அந்த அம்மாவோட முகத்தில் ஆசிடை அப்படியே வீசி அடித்தாங்க. அவர் துடிதுடித்து போனார். கார்லேருந்து இறங்கி அப்படியே அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவர் வந்து அந்த ஆசிட் வீச்சோட கொடூரம் தாங்காமல் வலியால் அவர் துடித்தார். அந்த வீசின 3 பேரும் எதிர்க்க இருக்க அந்த கனெக்ட் லைன், அது நேராக போய் வந்து பழைய போலீஸ் கமிஷன் ஆஃபீஸில் விடும். அதில் 3 பேரும் அதில் ஓடனானுங்க. அப்போ வந்து ஆயுதப்படை காவலர் ஒருவர், அவர் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக அந்த பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தவர், அவர் அந்த 3 பேரை துரத்திட்டு ஓடினார். ஓடும்போது அதில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், மற்ற 2 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இவர் வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். நம்முடைய சந்திரலேகா அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்பொழுது வந்து ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலம். அதற்கு 11 மாதங்கள் முன்பு ஜூன் மாதம் தான் 1991 ஜெயலலிதா ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு அமோக ஆதரவுடன் வெற்றி பெற்று மிருகபலத்துடன், சட்டமன்றத்தில் மிருகபலத்துடன் ஆட்சி அமைத்து முதலமைச்சராக இருந்தார். நான் வந்து அப்போ வந்து வெடிவள்ளி என்கின்ற ஒரு பத்திரிகையில் வந்து செய்தியாளராக என்னுடைய பத்திரிகை உலக பயணத்தை தொடங்கிய நேரம். பகல் 12:30 மணி அளவில் நான் செக்ரட்டேரியட்டில் ப்ரெஸ் ரூமில் இருக்கேன். அப்போ எனக்கு செய்தி வந்தது, இந்த மாதிரி வந்து திருமதி சந்திரலேகா அவர்கள் மீது ஆசிட் அட்டாக் நடந்திருக்குன்னு. நானும் இன்னும் 4 செய்தியாளர்களும் வந்து எங்கே அந்த மாட்டிக்கிட்டான் ஒருத்தனாங்க, அவனை எங்கே வச்சுருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேடி தேடி அலைஞ்சு ஒரு 3:30-4 மணி வாக்கில் நாங்கள் வந்து F2 போலீஸ் ஸ்டேஷனில் அவனை, அந்த மாட்டிக்கிட்ட ஒருத்தனை வச்சுருந்தாங்க. அந்த 3 பேருமே வட இந்தியாவை சார்ந்தவர்கள், பாம்பேலேருந்து வந்திருந்தாங்க.
அந்த F2 போலீஸ் ஸ்டேஷன் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் எதிர்க்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனையே கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பெஷல் பிரான்ச்சு சிஐடி வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு அங்கே லோக்கலில் அந்த ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கான்ஸ்டபிள் எல்லாரும் வெளியில் அனுப்பிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்பெஷல் பிரான்ச் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் டெலிவிஷன் கிடையாது, தூர்தர்ஷன் மட்டும்தான், எல்லாமே அச்சு ஊடகம் தான். ஸோ பிரிண்ட் ஃபோட்டோகிராஃபரும் நாங்கள் ரிப்போர்ட்டர் மட்டும் ஒரு 10-12 பேர் நின்றுட்டு இருந்தோம். தொலைவில் தான் எங்களை நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ தமிழக காவல்துறையில் இருந்த ஒரு அதிகாரி, ஹிந்தி தெரிஞ்ச ஒரு அதிகாரி, மூத்த அதிகாரி ஒருவர், அவர் தான் வந்து அவனை விசாரணை பண்ணார். அவர் வந்து ஐ திங்க் அவருடைய பெயர் வந்து சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், 30 ஆண்டுகள் ஓடிடுச்சு. அவர் பெயர் வந்து அப்போ அவர் ஏசி ரேங்கில் இருந்த ஒரு ஆஃபீஸர். அவருடைய பெயர் எனக்கு நன்றாக என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே. ஆனால் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அவர் பேர் வெங்குஷா, ஒரு அதிகாரி, ஹிந்தி தெரிந்த அதிகாரி வந்து அவர் தான் அவனை உள்ளுக்குள்ளே விடிய விசாரணை நடத்தினார். அவன் என்ன சொன்னான்றதை டேப்பில் ரெக்கார்டு பண்ணி அன்றைய டிஜிபி ஸ்ரீபாலுக்கும் அன்றைய கவர்னர் பீஷ்ம் நாராயண் சிங் அவர்களுக்கும் அவர் அனுப்பிட்டார். அவன் என்ன சொன்னான்னு வெளியில் தகவல்கள் கசிஞ்சதுன்னா, இந்த மாதிரி வந்து தமிழகத்தை சார்ந்த அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஒருவர் வந்து அவர் வந்து பாம்பேயில் வந்து கேட்டார், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னா அப்புறம் அதிக பணம் கொடுக்குறான்றதுனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம், இந்த துணியில் அவன் பேசியிருக்கான், அந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தான்னு தகவல் வந்தது. அது ஊர்ஜிதப்படுத்தப்படாது. அப்போ இந்த ஆசிட் அட்டாக் பின்னாடி வந்து ஒரு பிளான் இருக்குது. அதுக்கு அடுத்து வரேன். ஸோ இது நடந்தது 92 மே மாதம். சரியாக 6 மாதம் கழித்து நவம்பர் 9 சிந்தூரி ஹோட்டல், அப்போலோ மருத்துவமனை இப்போ இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்போலோ மருத்துவமனையோட விங்காக இருக்கக்கூடிய அந்த மெயின் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்போலோவோட அனெக்ஸ் வந்து அப்போ சிந்தூரி ஹோட்டலில் இருந்தது. அதில் வந்து அன்றைய ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினார். அப்போ ஜெயலலிதா எதிர்த்து ஒரு பேச ஆரம்பித்த காலம் எங்களுக்கெல்லாம் அழைப்பு வந்து, நாங்கள்லாம் சாமி ப்ரெஸ் மீட்டு காலையில் ஒரு திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்கு இப்போ அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறோம். போனால் அங்கே சாமி பக்கத்தில் சந்திரலேகா உட்காந்துருக்காங்க. அன்றைக்கி காலையில் தான் அவங்க ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. சாமி என்ன சொன்னார், இன்றைக்கி நான் மட்டும்தான் பேசுவேன், இன்னும் ஒரு வாரம் கழித்து கரெக்டாக அந்த வர ஞாயிற்றுக்கிழமை 15 ஒரு ப்ரெஸ் மீட்டு சென்னையில் வைப்போம், அதில் சந்திரலேகா பேசுவார், அவர் ஜனதா கட்சியில் சேர்ந்துட்டார் அப்படின்னார். அந்த சந்திரலேகா மீதான ஆசிட் அட்டாக்கை வந்து அன்றைய தமிழக ஆளும் கட்சியின் தலைமை தான் வந்து நடத்தியது. முதலமைச்சருக்கு வந்து அதில் நேரடி, அன்றைய ஜெயலலிதாவுக்கு முதலமைச்சருக்கு அதில் நேரடி பங்குன்னு சுப்பிரமணிய சாமி ஓப்பனாகவே சார்ஜ் பண்ணார். ஆனால் அன்றைக்கி சந்திரலேகா கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மறுத்துட்டாங்க. அன்றைக்கு மாலை வந்து சீஃப் செக்ரட்டரி கொடுத்த ஒரு அறிக்கையில் வந்து சாமி சொல்கிறத பத்திரிகைகளில் போட்டால் அவதூறு வழக்கு பாயும்லாம் சொன்னாங்க. ஆனால் பட் கேரி பண்ணாங்க. அடுத்த நாள் அந்த வார இறுதியில் சந்திரலேகா அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை டாஜ் கன்னிமேரா, இப்போ மவுண்ட் ரோடில் காகிதமில்லத் ஆர்ட்ஸ் காலேஜ் எதிர்க்க இருக்க டாஜ் கன்னிமேராவில் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டை ஜெயலலிதா தடை பண்ணிவிடுவாங்க, ப்ரெஸ் மீட்டுக்கு வர ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்கலாம் சொன்னாங்க. ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் வந்தாங்க. அப்போ ஹிண்டு ராம் அவர் வந்தார், துக்ளக் ஆசிரியர் மறைந்த சோ ராமசாமி அவங்கெல்லாம் வந்தாங்க. அன்றைக்கி வந்து சந்திரலேகா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அப்போ வந்து அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, இந்த ஆசிட் அட்டாக்கில் தமிழகத்தை சார்ந்த தொழிலதிபர் யாரையாவது நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? அவங்க ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க அந்த கேள்விக்கு பார்த்துட்டு. அப்புறம் வந்து எனக்கு தெரியாது, அப்படியே இருந்தாலும் இந்த உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு பதில் சொன்னாங்க. அதன் பிறகு ஜனதா கட்சியில் சேர்ந்து அவங்க வந்து அன்றைக்கே அதுக்கு ஒரு வாரம் நாளே சேர்ந்தாங்க. தமிழ்நாடு ஜனதா கட்சி தலைவராக அவரை சுப்பிரமணிய சாமி நியமித்தார். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து, ஏன் வந்து சந்திரலேகா மேலே ஆசிடை ஊற்றுனாங்க, யார் ஊற்றுனாங்க அப்படின்னு பேச்சு வரும்போது அன்றைய ஆட்சியாளர்கள் அதிமுக தலைமை மீதும் ஜெயலலிதா மீதுமே கூட வந்து சந்தேகம் வந்தது. அப்போ என்ன ஒரு தியரி சொன்னாங்கன்னா, இதெல்லாம் தியரிஸ், பாசிபிலிட்டிஸ். ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாடு ஆவண காப்பக தலைவராக வரத்துக்கு முன்னால் 91 ஜூனில் ஜெயலலிதா சிஎம் ஆனோன்னு ஒரு 6 மாத காலம் தமிழக அரசுக்கு சொந்தமான டிட்கோ நிறுவனத்தோட தலைவராக சந்திரலேகா இருந்தாங்க. அப்போ அந்த டிட்கோ நிறுவனம் லாஸில் போயிட்டு இருந்தது. அது லாபத்தில் இயக்கணும்னா அதோட டிட்கோவோட ஷேரை வந்து தனியாருக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அன்றைக்கு பவர்ஃபுல்லாக இருந்து இன்றைக்கு நொடித்து போயிருக்கிற ஸ்பிக் நிறுவனத்துக்கு அந்த டிட்கோ ஷேரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து ஜெயலலிதாவிட வந்து அழுத்தம் வந்ததாகும். ஆனால் அதை நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா ஸ்பிக் வந்து அடிமாட்டு விலைக்கு கேட்குறாங்க, நம்ம ஓப்பன் பிட்டிங்கில் போனோம்னா என்ன கூடுதல் விலை கிடைக்கும், அரசு நிறுவனமான டிட்கோவை காப்பாற்றிடலான்னு சந்திரலேகா சொன்னதாகவும், இதில் சந்திரலேகாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் மோதல் ஏற்பட்டதாகவும், இதற்கு நடுவில் வந்து தொலைபேசியில் பேசும்போது சந்திரலேகா திருமதி ஜெயலலிதாவோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பற்றி ஏதோ ஒரு நையாண்டி பண்ணி நக்கல் பண்ணி ஏதோ ஒரு கருத்தை சொன்னதாகவும், அதற்கு பதிலடியாகத்தான்
சந்திரலேகாவுக்கு இந்த கதி ஏற்பட்டது என்றும் ஒரு தியரி உலா வர தொடங்கியது. அன்றைக்கு முரசொலியில் கூட வந்து இதே தொனியில், இந்த ஆசிட் அட்டாக்கு பிறகு இதே தொனியில் டிட்கோ, ஷேரு, ஸ்பிக்கு, ஜெயலலிதா பற்றி சசிகலா சொன்ன வார்த்தைகள் இது எல்லாத்தையும் வச்சு முரசொலியில் கூட ஒரு கட்டுரை கூட வந்துருது. ஸோ என்ன காரணம்னு போது இதெல்லாம் பாசிபிள் தியரிஸ்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சந்திரலேகாவோட அந்த ஆசிட் வழக்கில் வந்து ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க. குற்றவாளிகளில் வந்து வீசினவன் வந்து ஒருத்தனுமே பிடிக்காட்டி கூட, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்லாம் இல்லாத அந்த காலத்தில் கூட, சிசிடிவி கேமராலாம் இல்லாத அந்த காலத்தில் கூட வெறும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வச்சு போலீஸ் வந்து உண்மை குற்றவாளிகளை எங்கே இருந்தாலும் நாடு பூரா, என் உலகத்தில் எங்கே இருந்தாலும் தேடி பண்ணிக்கக்கூடிய வல்லமை உள்ளது தான் போலீஸு. இத்தனைக்கும் ஒருத்தன் கையங்காலமாக பிடிச்சிருக்கான். ஆனால் அந்த கேஸில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இதில் சுப்பிரமணிய சாமி அதில் சிபிஐ விசாரணை கேட்டு போட்ட மனு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 95ல் 93ல் அவர் போட்டு 94லேயே என்னமோ போட்டார். 95ல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. 93 அல்லது 94 காலகட்டத்தில் நினைக்கிறேன் நான், ஆண்டுகள் முன்ன பின்ன இருக்கலாம். 92ல் அட்டாக்கு, 93 அல்லது 94ல் அவர் சிபிஐ விசாரணை கேட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்ட கேஸு. ஏன்னா ஸ்டேட் போலீஸு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலன்னு சொல்லி. அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட உடனேயே 94 எண்டில் சிபிஐ என்ன பண்ணுறான், சுர்லான்னு ஒரு நொட்டோரியஸ் கிரிமினலை பாம்பேயில் போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. அவன் வந்து என்ன பண்ணுறான், எக்மோர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் 164 ஸ்டேட்மெண்ட் அட்மிசபிள் ஆஸ் எவிடன்ஸ், ரகசிய வாக்குமூலம் வந்து கொடுக்குறான். அது ரொம்ப அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாகவே வெளியில் கசிஞ்சு வந்துடுச்சு. நிறைய ஜேர்னலிஸ்ட்டு, கிட்டத்தட்ட எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் வச்சுக்கிட்டு இருந்தான். என்கிட்ட கூட ரொம்ப நாள் இருந்தது. அப்புறம் யாரோ வாங்கிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் திரும்ப கொடுக்கல. எல்லா பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்களிடமெல்லாம் அந்த சுர்லாவோட ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அதில் அவன் என்ன சொல்கிறான், தமிழகத்துலேருந்து ஒரு அமைச்சர் அனுப்புனார்னு சில பேர் வந்து என்னை சந்தித்தாங்க 92ல். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூஞ்சில் ஆசிட் ஊற்றுனாங்க. நான் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து பெண்கள் மேலேயோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலெலாம் ஊற்றுனா பிரச்சனை ஆகிடும், நாங்கள் முடியாதுன்ட்டோம். அவங்க போயிட்டாங்க. மறுபடியும் வந்தாங்க. ஒரு மாதம் பொறுத்து வந்து காசு நிறையா கொடுக்குறோன்னாங்க. அந்த காலத்துலேயே வந்து 5 லட்ச ரூபா என்னமோ கொடுக்குறோன்னாங்க. சரின்னு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் அவங்க பேசின காசையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தான், 164 ஸ்டேட்மெண்ட். இதுக்கு நடுப்புற என்னாச்சு, அவனை இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வெளியில் வந்த பிறகு அவனை ஒரு வழக்கு விசாரணைக்காக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்துக்கு அவனை அழைச்சிட்டு வரும்போது, அப்போ நான் வந்து நியூஸ் டுடேன்ற பத்திரிக்கையில் செய்தியாளனாக இருந்தேன், கோர்ட் பீட் பார்த்துட்டு இருந்தேன். அவனை வேன்லேருந்து இறக்குறாங்க. அவன் திடீர்னு மீடியாலாம் நிற்கிறான். நாங்கள் 5 ரிப்போர்ட்டர்ஸ் நிற்கிறோம், 5-6 ரிப்போர்ட்டர்ஸு. எல்லாத்துக்கும் காரணம் ஜெயலலிதா தான், எல்லாத்துக்கும் காரணம் ஜெயலலிதா தான், எல்லாத்துக்கும் காரணம் ஜெயலலிதா தான்னு சத்தம் போட்டு தமிழ் ஹிந்தி ரெண்டுலேயுமே அவன் கத்தனான். அவன் வந்து உடனே போலீஸ் அவனை குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பக்கம் ஹியரிங் முடிஞ்சு வரும்போது இந்த பக்கம் ரிப்போர்ட்டர்ஸ் பக்கம் கூட்டின்னு வராமல் வேறு ரகசிய வழியாக அவனை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த வழக்கில் வந்து 92லேருந்து 96 வரைக்கும் சிபிஐக்கு போய் கூட வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது. 96ல் ஆட்சி மாற்றம் வந்து கலைஞர் முதலமைச்சராகி டெல்லியில் நரசிம்மராவ் தோற்று தேவகவுடா பிரதமர் ஆனோடனே 96ல் வந்து மதுசூதனன், யார் ஜெயலலிதா பீரியடில் 96ல் அமைச்சராக இருந்த மதுசூதனனை இந்த வழக்கில் சிபிஐ கைது பண்ணுது. அதாவது சுர்லாக்கிட்ட சொல்லி சந்திரலேகா ஆசிடு அட்டாக்கு காரணகர்த்தாவே மதுசூதனன் தான் சிபிஐ வந்து வழக்கு விசாரணை கைது பண்ணுது மதுசூதனன். பட் பிற்பாடு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வழக்கில் அவர் முதல்ல ஜாமீனில் வெளியில் வராரு. அப்புறம் வழக்கு விசாரணை நடக்குது. அந்த வழக்கு விசாரணையில் வந்து சுர்லாவும் இன்னும் சிலரும் தண்டிக்கப்படுகிறார்கள். ஆனால் மதுசூதனனை வந்து போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு நீதிமன்றம் விடுதலை பண்ணிடுது. அந்த சுர்லா வந்து என்ன ஆனான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பிறகு வந்து அவன் 98-99 ஆண்டுகள் முன்ன பின்ன இருக்கலாம் கொஞ்சம். அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வழக்கு விசாரணை நடந்து அவனுக்கு தண்டிக்கப்பட்டான். தண்டிக்கப்பட்டு அவனுக்கு எய்ட்ஸ் வந்துடுச்சு. எய்ட்ஸ் வந்து அவன் வந்து தாம்பரம் எய்ட்ஸ் மருத்துவமனையில் தான் இருந்து சில ஆண்டுகள் அங்கே அவன் சிகிச்சை பெற்று அதுக்கு பிறகு தான் வந்து அவன் இறந்து போனான். அதாவது இந்த வழக்கு என்பது வந்து, அதாவது வந்து சுதந்திர இந்திய வரலாறில் எனக்கு தெரிஞ்ச அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ஒரு லேடி ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே வந்து ஆசிட் அட்டாக் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமான, அதாவது எந்த விதமான தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்படாத கொடுங்கோலர்கள் தான் அதை செய்வாங்கன்றதுக்கான ஒரு உதாரணம். இந்த சந்திரலேகா என்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அவங்க 1982ல் கடலூரில் அவங்க கலெக்டராக இருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த பீரியடு. அப்போ தான் ஜெயலலிதாவை எம்ஜிஆர் தீவிர அரசியலுக்கு கொண்டு வருகிறார். அதிமுகவோட கொள்கை பரப்பு செயலாளர் அவர் நியமிக்கிறார். அப்போ வந்து சத்துணவு திட்டம் இருக்கு இல்லையா, மதிய சத்துணவு திட்டம் உயர்மட்ட குழு ஒன்று வச்சுருந்தார் எம்ஜிஆர். அதில் ஜெயலலிதா உறுப்பினராக போட்டார்.
கடலூரில் அந்த சத்துணவு திட்ட மாநாடு ப்ளஸ் அதிமுகவோட பெண்கள் அமைப்பு மாநாடுன்னு ஒரு மாநாடு ஏதோ ஒன்று எல்லாம் சேர்ந்து நடத்துனாங்க. அரசு ஒரு பக்கம், கட்சி ஒரு பக்கம் நடந்துச்சு. அப்போ வந்து கலெக்டராக இருந்தவங்க சந்திரலேகா, எம்ஜிஆருக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ வந்து அவருக்கு கலெக்டர் சந்திரலேகாவுக்கு எம்ஜிஆர் உத்தரவு போடுறாரு, ஜெயலலிதா அங்கே வராங்க, சத்துணவு திட்ட மாநாடு ப்ளஸ் கட்சி இதுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யணுன்னு. அவங்க நான் தைரியத்தை கண்டிப்பாக செய்கிறேன்றாங்க. அப்போ தான் வந்து அவங்கள வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து சந்திரலேகாவோட அறிமுகம் கிடைக்கிது எம்ஜிஆர் சொல்லி. இது நடுப்புற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா வந்து அப்போ கடலூரில் டிஸ்ட்ரிக்ட் பிஆர்ஓவாக இருந்தது நடராஜன். யார்? சசிகலா கணவர் நடராஜன். அந்த நடராஜன் தான் வந்து அந்த நடராஜனை வந்து சந்திரலேகா தான் சசிகலாவுக்கு அறிமுகம், ஜெயலலிதாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அந்த நடராஜன் வந்து அப்போ சசிகலாவை ஜெயலலிதாவுக்கு அறிமுகப்படுத்துகிறார். எப்படின்னா வந்து அங்கே ஒரு மாநாடு நடந்து முடிஞ்சிட்டுது கடலூரில், ஊர்வலம் மாநாடு. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஜெயலலிதா சிறிய சிறிய நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க. அப்போ வந்து சந்திரலேகா கிட்ட ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்க, அப்போல்லாம் VHS கேமரா வீடியோ வந்த புதிது, நான் வந்து கட்சி கூட்டம் ஒன்று பெண்கள் மாநாடு ஒன்று நடத்த போகிறேன், நல்ல வீடியோகிராஃபர் வேணும் எடுத்து கொடுக்கறதுக்குன்னு. அவங்க சொல்கிறாங்க, நம்ம நடராஜன் மனைவி சசிகலா இருக்காங்க, அவங்க சென்னையில் வந்து வீடியோ கேசட் வாடகை கொடுக்குற கடையை நடத்திட்டு இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகளையும் வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க, நீங்கள் அவங்களே பயன்படுத்திக்கலாமேன்னொன்னே. அப்போ தான் வந்து சந்திரலேகா வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நடராஜனுடைய மனைவி சசிகலா ஜெயலலிதாவுக்கு அறிமுகமாகறாங்க 83. ஸோ சந்திரலேகான்ற அந்த கேரக்டர் வந்து சசிகலாவையே ஜெயலலிதாவுக்கு அறிமுகப்படுத்துனது சந்திரலேகா தான். இவங்க 3 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதற்கு பிறகு இவங்க நட்பு தொடருது. ஜெயலலிதா, சசிகலா, திருமதி சந்திரலேகாவோட நட்பு என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 87 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திருமதி சந்திரலேகா, திருமதி சசிகலா வந்து ஜெயலலிதாவோட இன்னும் நெருக்கமாயிடுறாங்க. திருமதி சசிகலாவும் நடராஜனும் தான் ஜெயலலிதாவோட அரசியல் வாழ்க்கை. 87 எம்ஜிஆர் செத்து 88 பிரசிடென்ட் ரோல், 89 91 கலைஞர் கவர்மெண்ட், அப்புறம் 6 மாதம் பிரசிடென்ட் ரோல் இருக்கும். அந்த 3.5 வருஷம் வந்து ஜெயலலிதாவுக்கு அரசியல் ரீதியாக பாதுகாப்பாகவும் அவரோட உயிரை பாதுகாக்கக்கூடிய தனிப்பட்ட பாதுகாவலர்களாகவும் இருந்தது நடராஜன் சசிகலாவுடைய ஆட்கள் தான். சந்திரலேகாவும் வந்து நிறையா அவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு அட்வைஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3 பேருக்குள்ளே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. துரதிருஷ்டவசமாக 91 ஆட்சிக்கு வந்த பிறகு டிட்கோ விஷயத்தில் மோதல் வந்ததாக சொல்கிறாங்க. பட் என்ன நடந்து சொல்லியிருந்தாலும் இந்த சம்பவம் என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கீழான சம்பவம், ரொம்ப கொடுங்கோலான ஒரு சம்பவம் அது. அந்த சம்பவம் நடந்து அவங்களோட முதலமைச்சராக இருக்காங்க ஒரு பெண், அவங்க ஆட்சியில் வந்து சுதந்திர இந்திய வரலாறுல இல்லாத அளவுக்கு ஒரு பெண் IAS மேலே ஆசிட் ஊற்றுனாங்கன்னா அதை கண்டனம் தெரிவித்து கூட ஒரு அறிக்கை கூட ஜெயலலிதா விடலை. அதை கண்டனம் தெரிவித்து கூட ஒரு அறிக்கை ஜெயலலிதா விடலை. இத்தனைக்கும் அவங்க ரொம்ப நல்ல அவங்க பழக்கப்பட்டவங்க, பழக்கமே இல்லாட்டி கூட உங்கள் அதிகாரி ஒருத்தர் IAS அதிகாரி தமிழ்நாட்டோட முதல் பெண் கலெக்டர்னால் அதிகாரப்பூர்வமாக அரசாங்கம் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் எந்த வருத்தத்தையுமே கண்டனத்தையும் கூட ஜெயலலிதா தெரிவிக்கல. இப்படியே ஓடிச்சுது. 96 ஆட்சி மாற்றம் வந்தது. அதுக்கு பிறகு நடந்தது வந்து இதோட 2வது பார்ட். அது வந்து ரொம்ப கீழான இழிவான கேவலமான பார்ட். என்னென்னா 96 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தமிழ்நாடு பூரா உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அப்போ சென்னையில் வந்து மேயர் எலெக்ஷன். அந்த மேயர் எலெக்ஷனில் இப்போ முதலமைச்சராக இருக்க ஸ்டாலின் வந்து திமுக வேட்பாளராக போட்டிடுறாரு. அவரை எதிர்த்து அதிமுக ஜனதா கட்சி கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி வச்சு ஜனதா கட்சி வேட்பாளராக சந்திரலேகாவை நிறுத்துகிறாங்க. எந்த ஜெயலலிதா சந்திரலேகாவோ மீதான ஆசிட் அட்டாக்குக்கு சூத்திரதாரி என்று கருதப்பட்டாரோ, குற்றம் சாட்டப்பட்டதோ, கன்ஃபார்மாகல சட்டம் வந்து அவரை தண்டிக்கலை. நீதிமன்றத்தில் ஜெயலலிதா மீது எந்த விதமான வழக்குகளும் அதில் தொடுக்கப்படலை. அவர் குற்றவாளி என்ற எந்த நீதிமன்றமும் ஜெயலலிதா வந்து சந்திரலேகா ஆசிட் அட்டாக்கில் குற்றவாளி என்ற எந்த நீதிமன்றமும் சொல்லவில்லை. ஆனால் பரவலாக என்று அறியப்பட்டது என்னவென்று எல்லோருக்கும் தெரியும். அந்த ஜெயலலிதாவோட போய் ஜனதா கட்சி தலைவராக இருந்த சந்திரலேகா கூட்டணி சேர்ந்தார். இது நடுப்புற என்னாச்சுன்னா 94 அல்லது 95 நினைக்கிறேன், CBI விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட முன்போ பின்போ அவருடைய முகத்தில் அறுவை சிகிச்சைக்காக அவரை இஸ்ரேலுக்கு அழைத்து சென்றார் சுப்பிரமணிய சாமி. போயிட்டு அவங்க முகத்தில் ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே இருந்தது. ரொம்ப திறமையான ஒரு அதிகாரி அவர். சார் சுப்பிரமணிய சுவாமி அவங்களுக்குமான ஒரு நெருக்கம் எப்படி சார் நண்பர்? அது எப்படின்னா வந்து சுப்பிரமணிய சுவாமி வந்து அன்னைக்கு வந்து ஜனதா கட்சின்ற ஒரு கட்சியோட தலைவராக இருந்தார். இந்த 91 கலைஞர் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு சந்திரசேகர் கவர்மெண்ட்டில் வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்த சுப்பிரமணிய சாமி சூத்திரதாரியாக இருந்தார். காங்கிரஸோட தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி, அன்றைய அதிமுக தலைவர் ஜெயலலிதா, எதிர்க்கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி 3 பேர் சேர்ந்து தான் சந்திரசேகரை ப்ரெஷர் பண்ணி, அதில் குறிப்பாக டெல்லியில் காய நகர்த்தினது சுப்பிரமணிய சாமி யூஸ் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட்டையே கவுத்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 91 கவர்மெண்ட்டை கவுத்த பிறகு 91 லோக்சபா அண்ட் அசம்பிளி எலெக்ஷன் ஒன்றா வந்தது. அதில் சுப்பிரமணிய சாமிக்கு ஜெயலலிதா சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
அவர் அந்த கோபத்தில் என்ன பண்ணார், ஓராண்டு காலம் கழித்து 91 92 முடிஞ்சு 92ல் முதலாம் ஆண்டு நிறைவு நாள் முடிஞ்சு அடுத்த நாள்லேருந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக கேம்பெயின் பண்ண ஆரம்பித்தார். ஜெயலலிதா செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் சுட்டி காமிச்சு ஒரு பெரிய அளவில் அரசியல் பண்ணார். அப்போ சந்திரலேகா விஷயம் வந்தோடனே கரெக்டாக மே மாதம் இது நடக்குது. நவம்பரில் சந்திரலேகா போய் வந்து சுப்பிரமணிய சாமியோட சேர்ந்தாங்க. அன்றைய பிரதம மந்திரியாக இருந்த நரசிம்மராவ் சுப்பிரமணிய சாமியை வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக நன்றாக கொம்பு சீவி விட்டார் என்று பரவலாக அன்று நம்பப்பட்டது. அதற்கு ஏற்ற மாதிரி தான் காரியங்களும் நடந்தன. ஏன்னா மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் சுப்பிரமணிய சாமிக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கவர்னராக இருந்த சென்னாரெட்டியும் ஜெயலலிதாவுக்கு எதிராக நிறையா குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தார். இது என்ன ஆச்சுன்னா வந்து, ஆனால் இவ்வளவும் நடந்து எந்த ஜெயலலிதா சந்திரலேகாவோட அந்த ஆசிட் அட்டாக்கு காரணம் என்று கருதப்பட்டாரோ அதே ஜெயலலிதாவோட அதிமுகவோட ஜெயலலிதா பதவி இழந்த 3 மாத காலத்தில் போய் வந்து ஜனதா கட்சி கூட்டணி வச்சது. சந்திரலேகா அது மேயராக நின்று எலெக்ஷனில் நின்னாங்க, தோற்று போயிட்டாங்கண்ணா அவங்க. அப்போது ஜனதா கட்சியுடைய தலைவர் சுப்பிரமணியம் அவரு தான் ஒரே தலைவர் தான். தலைவர் தொண்டர் எல்லாம் அவர் தான், ஒன்மேன் அருமையாது. அப்புறம் அந்த ஜனதா கட்சியை தான் பிஜேபியோட ஒரு மெர்ஜ் பண்ணார். அந்த ஜனதா கட்சின்ற அவதாரம் வந்து மொரார்ஜி தேசாய் பீரியடில் இருந்தது. சுக்கோலா உடஞ்சப்போ அதோட டெக்னிக்கலாக அதோட சில இஷ்யூஸை கையில் வச்சிருந்ததால் ஜனதா கட்சி தலைவராக சுப்பிரமணிய சாமி இருந்தார். அகில இந்திய தலைவர். மாநில தலைவராக சந்திரலேகாவை போட்டிருந்தார். ஸோ 96ல் வந்து தலைகீழ போய் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி சேர்ந்தாங்க. 98 பிப்ரவரியில் சுப்பிரமணிய சாமி எம்பியாகவே ஆனார் மதுரையில் ஜனதா கட்சி ஏடிஎம்கே அலையன்ஸில். பட் ஒரு வருஷத்தில் கவர்மெண்ட்டு கவுந்தது. அதுக்கு பிறகு ஜெயலலிதா சுப்பிரமணிய சாமியை கிட்ட சேர்க்கவே இல்லை. சந்திரலேகாவும் மெல்ல மெல்ல அதுக்கு பிறகு அந்த 96ல் மேயராக நின்னார். 98 99ல் சாமி எம்பியாக இருக்கும்போது மந்திரி இப்போ ஜனதா கட்சி எம்பியாக இருக்கும்போது அவரோட இருந்தாங்க. பட் அதன் பிறகு வந்து 99க்கு பிறகு வந்து சுப்பிரமணிய சாமியின் அரசியல் எதிர்காலம் வந்து அஸ்தமனமானது. அந்த காலகட்டத்தில் 2000வது ஆண்டுகளின் துவக்கத்திலேருந்தே சந்திரலேகா அரசியலிலிருந்து காணாமல் போனார். தனிப்பட்ட முறையில் திறமையான ஒரு அதிகாரி, தமிழகத்தின் முதல் பெண் கலெக்டர். அவருக்கு ஏற்பட்ட அந்த சம்பவம் என்பது 91 96 ஜெயலலிதா ஆட்சி, நம்ம ஏற்கனவே மகாமகத்தை பேசியிருக்கோம். 91 96 ஜெயலலிதா ஆட்சியின் அந்த கொடுங்கோல் ஆட்சியின் அலங்கோலங்களில் மிக முக்கியமான அலங்கோலங்களில் ஒன்று சந்திரலேகா மீது வந்து அந்த காலத்தில் நடந்த ஆசிட் அட்டாக். அன்றைய ஆட்சியாளர்களுக்கு அதில் பங்கு இருக்கிறது என்று தான் பரவலாக இன்றாலும் நம்பப்படுகிறது. இது நடுப்புற ஒரு ட்விஸ்ட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, 98ல் வந்து ஏடிஎம்கே, ஜனதா பார்ட்டி, மதிமுக, பாமக, வாழப்பாடி ராமமூர்த்தியோட ராஜீவ் காங்கிரஸ்லாம் கூட்டணி வச்சு நின்னப்போ அப்போ தான் ஃபஸ்ட்டு பிஜேபி கவர்மெண்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட் வருது. ஒரு வருஷத்தில் அதை ஜெயலலிதா கவுத்தாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அந்த கட்சியோட அலுவலகம் எல்லா அலுவலகங்களுக்கும் ஜெயலலிதா போயிட்டு வந்தாங்க. மதிமுக அலுவலகத்துக்கு போனாங்க, ராஜீவ் காங்கிரஸ் போனாங்க, பாமக அலுவலகத்துக்கு போனாங்க, பிஜேபி ஆஃபீஸ் போனாங்க. அதே மாதிரி சுப்பிரமணிய சாமியோட ஆஃபீஸுக்கும் பாபநாசம் சிவன் சாலையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் போகும்போது, சாந்தமில் போகும்போது டீ சாப்பிட்டுட்டு சந்திரலேகா, சசிகலா, ஜெயலலிதா, சுப்பிரமணிய சாமி எல்லாம் டீ சாப்பிட்டுட்டு கிளம்பி வரும்போது அவங்க ரொம்ப நண்பர்கள். ஏன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு நேரில் சந்திக்கிறாங்க. அந்த நேரில் பார்த்த ஒருவர் களசாட்சியாக இருந்த ஒருவர் சொன்னது என்னென்னா, எல்லாம் சரி புறப்பட்டு வரும்போது கார் ஏற்ற வராங்க ஜெயலலிதா. அப்போ வந்து சந்திரலேகா வந்து எல்லாம் சரி ஜெயலலிதா, எனக்கு ஏற்பட்ட இந்த கொடுமைக்கு யார் காரணம் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டணியில் இருந்தாலும் அது அவங்க மனசு கேட்கல. அப்போ அவங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஜெயலலிதா ஸ்தம்பிச்சு போய் சொன்ன வார்த்தை, நீங்கள் நினைக்கிறவர் அந்த சம்பவத்தை செய்யலை, அதை மறந்துடுங்க, அது ஒரு ட்ராஜடி அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம்னு சொல்லிட்டு கார் ஏறி போயிட்டாங்க அப்படின்னு அந்த சம்பவத்தை நேரில் இருந்து அருகிலிருந்து பார்த்த ஒருவர் சொன்னார். இது எந்த அளவு உண்மைன்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பாக இது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. சும்மா இதெல்லாம் கிசுகிசுவாக கூட இருக்கலாம். வி டோன்ட் நோ. பட் நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 91 96 ஜெயலலிதா ஆட்சி என்பது எவ்வளவு கொடுங்கோன்மை மிக்க ஒரு ஆட்சி என்பதற்கு மகாமகம் எப்படி ஒரு சாட்சியோ, அதே மாதிரி வந்து சந்திரலேகா ஐஏஎஸ் ஆஃபீஸர் மீது ஆசிட் அட்டாக் வீசப்பட்டதும் ஒரு சாட்சி. அதாவது வந்து அந்த கொடுங்கோல் ஆட்சியின் அலங்கோலங்களில் மன்னிக்க முடியாத ஒரு அலங்கோலம் சந்திரலேகா மீது ஆசிட் வீசப்பட்ட அந்த வழக்கு ஒருபோதும் வரலாறு ஜெயலலிதாவை மன்னிக்காது. நன்றி சார். நன்றி, வணக்கம்.